திரைத்துறை என்பது உலக அளவில் நமது கலை ரசனைகளையும் திறமைகளையும் எடுத்துச் செல்லும் விதமாக வளர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தற்போது திராவிட ஆட்சியில் தமிழ் திரையுலகம் பாதிக்கும் மேலாக திராவிட சித்தாந்தங்களை பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறது. பிழைப்பிற்காக பல நடிகர்களும் இயக்குநர்களும் இடதுசாரிகள் போல காண்பித்துக் கொண்டு திராவிடத்திற்கு ஒத்து ஊதி வருவது வாடிக்கையாகிவிட்டது. நேற்று ஒரு திரைப்பட விழாவில் பேசிய இயக்குனர் மிஷ்கின், மக்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டாம், சினிமாவுக்கு செல்லுங்கள் என கூறியிருக்கிறார். பாவம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்பதற்காக கோவிலுக்கு செல்வார்கள். இனி பாவம் செய்ய போகிறவர்களும் கோவிலுக்கு செல்வார்கள். ஆனால் சினிமா அப்படி அல்ல. சினிமாவுக்கு சிரிப்பு, அழுகை முதலிய திரை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவே செல்கிறார்கள் என கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு குடும்பம் ஒரு மாதத்திற்கு ஒரு சினிமாவையாவது பார்க்கவில்லை என்றால் அது குடும்பமே இல்லை எனவும் மிஷ்கின் கூறியிருந்த நிலையில் இவருக்கு எதிராக தஞ்சாவூர் மாவட்டம் பாரத இந்து மகா சபை ஆலய பாதுகாப்பு பிரிவு மாநில தலைவர் நிரஞ்சன் என்பவர் மின்னஞ்சல் மூலமாக டிஜிபிக்கு புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் பாஜகவின் மூத்த தலைவர் ராஜா அவர்கள், கோவிலுக்கு செல்வது என்பது ஒரு ஒழுக்கமான நடைமுறை. இதை காலம் காலமாக நாம் பின்பற்றி வருகிறோம். அதே நேரத்தில் திரைப்படங்களில் ஓரிரு படங்களில் சமூக கருத்துக்கள் கொண்டவையாக இருக்கின்றன. ஆனால் மற்ற படங்கள் சமூகத்தை சீரழிப்பதாகவே இருக்கிறது. எனவே கோவிலுக்கு போகாதீர்கள், சினிமாவுக்கு செல்லுங்கள் என பேசுவது பொறுப்பற்ற பேச்சு எனவும் இது கடும் கண்டனத்திற்கு உரியது எனவும் தெரிவித்திருக்கிறார். அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான். நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசல, எல்லா சினிமாவுக்கும் பேசுகிறேன். சினிமா பார்க்குறதே நீங்கள் மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கோவிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவில் போனால் பாவம் பண்ணுறவங்க தான் வேணா. கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன், சார் நான் அடுத்து பாவம் பண்ண போகிறேன், கொஞ்சம் மன்னிச்சுங்க, பாவம் பண்ணிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். சினிமாவில் அப்படி கிடையாது. போய் சிரிக்க போகிறீங்க, அழாதியை ரசிக்க போகிறீங்க, அழ போகிறீங்க. டியர் டெக்ஸ் ப்ராக்டிஸ் யாராவது பண்ணுறீங்களா? நீங்கள் எக்ஸசைஸே பண்ணுறதில்ல, வெறும் தம்பிள்ஸ் மட்டும் அடிச்சுக்கிட்டு நம்ம. கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி, கோவிலுக்கு போகாதே என்றெல்லாம் கூறிய ஈவேராவின் சிலை கோவில்களுக்கு முன்பாகவே வைக்கப்பட்டிருந்தாலும் சனாதனிகளும் ஆன்மீகவாதிகளும் பக்தி கொண்ட சாதாரண மக்களும் அந்த சிலையை பார்த்து கடந்து சென்றுதான் கோவில்களில் வழிபடுகிறார்கள். இது மட்டுமல்லாமல் கடந்த சித்திரை திருவிழாவின் போது ஈவேராவின் சிலை இருந்த கூண்டு பகுதிக்குள் ஏறி நின்றே மக்கள் கள்ளழகரை தரிசனம் செய்திருக்கிறார்கள். ஒருபோதும் இது ஈவேரா மண் ஆகிவிடாது. இது எப்போதுமே ஆன்மீக பூமிதான். மிஷ்கின் போல, ஆராசா போல ஈவேரா சிந்தனை உடைய மாற்று மதவாதிகள் எத்தனை பேர் இங்கு வந்தாலும் ஆன்மீகத்தை அசைக்க முடியாது என்பது நமது ஆழமான கருத்தாக இருக்கிறது. இதுபோன்றே போலி போராளி நடிகர் சூர்யாவின் மனைவி ஜோதிகாவும் கோவில் கட்ட வேண்டாம், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டாம், பள்ளிகளை கட்டுங்கள் என்றெல்லாம் திரைப்படங்களில் கூறியிருந்த சூழலில் தற்போது நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றிருப்பதோடு தனது தோழியோடு அவர் எவரெஸ்ட் மலையில் பயணம் மேற்கொண்டதையும் அங்கு மலையேற்றம் செய்ததையும் காணொலியாக வெளியிட்டு மகிழ்ந்திருக்கிறார். இதற்கெல்லாம் பதிலாக பசியில் இருப்பவர்களுக்கு உணவளியுங்கள், பள்ளியை சீரமையுங்கள் என்று நாம் கூறினால் அவர் ஒத்துக்கொள்வாரா என்பதே நமது கேள்வி. அதுபோன்றே திரைப்பட இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜாவும் மோடி தமிழ் கற்க விரும்புகிறார், இந்த தேர்தல் அதற்கான நேரத்தை வழங்கட்டும் என சில நாட்களுக்கு முன் விமர்சித்திருந்ததோடு ஆளுநர் ரவி அவர்களது தமிழ்நாடு தமிழகம் பற்றிய விவகாரம் குறித்தும் விமர்சித்திருந்தார். விமர்சிப்பதும் கருத்து தெரிவிப்பதும் அவரவர் கருத்துரிமை. ஆனால் பிரதமர் அவர்கள் தெரிவித்தது அவருடைய சொந்த விருப்பத்தை. இப்படி தனிப்பட்ட விருப்பங்களை விமர்சிப்பவர்கள் அதே போன்று சமூகத்தில் ஊடுருவியிருக்கும் போதை உள்ளிட்டவற்றை விமர்சிக்க தயாராகாத போதுதான் இது திராவிட அரசியலாக மாறுகிறது என்பது மறுக்க முடியாதது. இதுபோன்றே திராவிடம் மட்டுமல்லாது சாதி என்பதும் அரசியலை போன்று சினிமாவிலும் வேரூன்றி விட்டதை பல தமிழ் திரைப்படங்களும் எடுத்துக்காட்டி வருகிறது. சமீபத்தில் தனியார் பேட்டி ஒன்றில் பேசிய இயக்குனர் சமுத்திரகனி, குறிப்பிட்ட சில இயக்குனர்கள் தங்களது திரைப்படங்களின் தொழில்நுட்ப கலைஞர்களையும் சாதி பார்த்தே சேர்த்து கொள்கிறார்கள், அவர்கள் சாதி அவர்கள் குழு என்பது போல தமிழ் சினிமா மாறிவிட்டது என கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. காவிரி பிரச்சனை குறித்த கேள்விக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் தங்களுக்கும் தொடர்பே இல்லை என்பது போன்றும் அவர்கள் ஏதோ வேற்று நாட்டவர் போன்றும் அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். மேதின வாழ்த்துச் செய்தியோடு சேர்த்து காவிரி பிரச்சனை குறித்த கேள்விக்கு பதிலளித்த துரைமுருகன் அவர்கள், ஒரு நாளும் காவிரி நீரை தருவோம் என்று கர்நாடகா கூறியதே கிடையாது. அதிக நீர் இருந்தாலும் குறைவான நீர் இருந்தாலும் அவர்கள் தரமாட்டார்கள். மத்திய அரசை மதிக்காமல் இருப்பது கர்நாடக அரசுதான். நாங்கள் இது குறித்து உச்சநீதிமன்றத்தை தான் நாடுவோம் என்று மேம்போக்காக பதிலளித்திருக்கிறார்.
தற்சமயம் கர்நாடகாவில் ஒருவேளை பாஜக ஆட்சி நடந்திருந்தால் இங்கு திமுகவின் தேர்தல் பிரச்சாரங்களில் செங்கலுக்கு பதிலாக காவிரி என்று எழுதப்பட்ட அட்டையைத்தான் உதயநிதி தொடங்கி 100 ரூபாய் கடைசி கொத்தடிமை வரை கையில் ஏந்தியிருப்பார்கள் என்பது மறுக்க முடியாதது. இந்த சமூக வலைதள காலத்திலும் இதுபோன்ற திராவிட பரம்பரை அரசியல்வாதிகளின் உருட்டுகளை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் படித்த முட்டாள்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. சமூக ஊடகங்களில் திராவிட ஆதரவாளர்கள் முதல்வருக்கும் திமுகவுக்கும் முடிந்தவரை ஜே போட்டுக்கொண்டு இருந்தாலும் நமது அற்புத விளக்கு முதல்வர் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அமைதியாகிவிட்டதுதான் ஆச்சரியமான விஷயம். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிட்ட நிலையில் அவரது நீதிமன்ற காவல் ஜூன் 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது 36வது தடவையான நீட்டிப்பு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் மோடி அவர்களுக்கும் பாஜகவிற்கும் எதிராக இங்கு தயார் செய்யப்பட்ட அனைத்து போலி எதிர்வாதங்களும் ஒவ்வொன்றாக தகர்க்கப்படுகிறது. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையையே மோடி அவர்கள் கிழித்து தொங்கவிட்டு விட்டார். அவரது புகழ் அந்நிய நாடுகளில் பரவி இந்தியா பெரும் பொருளாதார வலிமை பெறுவது வெளிநாடுகளால் பொறுத்து கொள்ள முடியாதது. அதனால் அவரது பெருமையை குலைக்கும் வகையில் ஒரு வரி செய்தியாவது கிடைத்து விடாதா என சில அந்நிய நாடுகள் துடிப்பதும், அப்படி ஏதோ ஒன்று கிடைத்துவிட்டால் அதை தேர்தல் முடியும் வரை சமூக வலைதளங்களில் பரப்பிக்கொண்டே இருப்பதற்கு இங்கு திராவிட கொத்தடிமைகள் பணம் கொடுத்து வளர்க்கப்படுவதும் உலகம் அறிந்த செய்தி. கொரோனா நேரத்தில் பிரதமர் பல நாடுகளுக்கும் தடுப்பு மருந்தை இலவசமாக வழங்கியதில் உச்சத்தை தொட்டதை உணர்ந்த நாடுகள் தற்போது தேர்தல் நேரம் என்பதால் அந்த மருந்தை குறித்து ஏதாவது செய்தி பரப்ப முடியுமா என பார்த்து வருகிறது. கோவிட்ஷீல்டு கொரோனா தடுப்பூசியால் அரிதாக சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அதனை உருவாக்கிய ஆஸ்ட்ராஜெனகா என்ற நிறுவனம் ஒப்புக்கொண்டிருப்பதாக பிரிட்டன் ஊடகம் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கிறது. கோவிட்ஷீல்டு பாதிப்புகள் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் சமர்ப்பித்த ஆவணத்தில் அந்த தடுப்பூசியால் அரிதாக சிலருக்கு இரத்தம் உறைதல், இரத்த தட்டுகளின் அளவு குறைதல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதை பிரிட்டனின் செய்தி மேற்கோள் காட்டியிருக்கிறது. தடுப்பு மருந்துகள் மட்டுமல்லாது சாதாரண காய்ச்சல் மாத்திரைகள் கூட பலருக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இது ஏதோ புதிய கண்டுபிடிப்பு போலவும், இந்திய மக்களை கொலை செய்வதற்கு பிரதமர் அவர்கள் கோவிட்ஷீல்டு மருந்தை கொடுத்தது போலவும் கொத்தடிமைகள் 1% மனசாட்சி கூட இல்லாமல் செய்தி பரப்பி வருகின்றனர். இந்த அடிமைகள் மட்டுமல்லாது கோபாலபுர குடும்பத்தில் அனைவரும் 2 முறை தடுப்பு மருந்து எடுத்துக்கொண்ட பிறகும் நலமாக இருப்பது நாடறிந்த செய்தி. அது மட்டுமல்லாமல் இந்த தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கு 3 வருடங்களுக்கு பிறகு பக்க விளைவுகள் எதுவும் வராது என்று இதயவியல் நிபுணர்கள் திட்டவட்டமாக விளக்கியுள்ளனர். இது போன்ற செய்தி பரப்பும் இந்த கொத்தடிமைகள் தமிழகத்தில் அரசு மருத்துவமனை அலட்சியங்களால் பறிபோன உயிர்களை பற்றி உணர்வற்று இருப்பார்கள். வெறும் ஒட்டுண்ணிகளாக உலாவரும் இதுபோன்ற கும்பலின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியதில்லை என்றாலும் எதிர்மறை சித்தாந்தங்களை நாடுவிட்டு களைய வேண்டியது மக்களது கடமை. இப்படி அடிமைகள் அதிகம் கூவினாலே ஏதோ ஒரு செய்தி மறைக்கப்படுகிறது என்பதை மக்கள் உணர வேண்டும். அந்த வகையில் ஜாஃபர் சாதிக் வழக்கில் NCB மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த அதிகாரிகளும் தற்போது விசாரணை களத்தில் இறங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜாஃபர் சாதிக் குறித்த பல முக்கிய தகவல்களை இவர்கள்தான் இந்திய அதிகாரிகளிடம் பகிர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் போதைப்பொருள் கடத்தல் குறித்தும் ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆஸ்திரேலியா அனுமதி கோரிய நிலையில் நமது அதிகாரிகளோடு இணைந்து ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை நடத்தலாம் என்று நமது அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. விசாரணையின் முடிவில் சர்வதேச போதை கடத்தல் கும்பலை பிடிப்பதற்கு இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அரசுகள் இணைந்து செயல்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பக்க விளைவுகள் மாத்திரமல்லாது மொத்த விளைவுகளுமே இளைய தலைமுறைக்கு எதிராக இருக்கும் கொடூரமான போதைப்பொருள் கடத்தல் தலைவனை கூடவே வைத்துக்கொண்டு சுற்றும் கூட்டம் தடுப்பூசியின் அரிதான பக்க விளைவை பற்றி அலட்டிக்கொண்டு கொடுத்த காசுக்கு அதிகமாக கூவிக்கொண்டிருக்கிறது. 3ஆம் முறையாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுபோன்ற போலி செய்தி கெட்ட வார்த்தை பதிவு கும்பல்களை மொத்த நாட்டிலும் களையெடுக்க வேண்டும் என்பதே நமது விருப்பமாக இருக்கிறது. பிரதமரை யார் எவ்வளவு தரக்குறைவாக விமர்சித்தாலும், கொரோனா தடுப்பு மருந்துகள் பற்றி எந்தவிதமான செய்தி பரப்பினாலும், கொரோனா நேரத்தில் மோடி அவர்கள் செய்த சாதனைகளை பற்றி உலகம் மதிப்பு கொண்டிருக்கிறது. அதனால்தான்
பப்புவா நியூகினியா சென்ற பிரதமர் அவர்களை அந்த நாட்டின் பிரதமர் ஜேம்ஸ் மராப் அவர்கள் காலில் விழுந்து வணங்கியிருந்தார். அங்கு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நாட்டிற்கு வரும் எந்த தலைவருக்கும் அரசு தரப்பிலிருந்து வரவேற்பு அளிக்கப்படாது என்பது பொதுவிதியாக இருக்க, நமது பிரதமர் மோடி அவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டு இரவு 10 மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் அங்கு சென்ற போதும் அந்த நாட்டின் பிரதமர் ஜேம்ஸ் மராப் அவர்களே நேரடியாக அங்கு சென்று பிரதமர் மோடி அவர்களை காலில் விழுந்து வணங்கி வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் நமது முதல்வர் அவர்களுக்கு கேரளாவில் கட் அவுட் வைக்கிறார்கள், அவர் வடமாநிலத்திற்கு பிரச்சாரத்திற்கு செல்வார் என்றெல்லாம் அடிமைகள் இங்கு ஆடி வந்த சூழலில் இந்தி கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்கு நமது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கு செல்லப்போவதில்லை என்றும், திமுகவின் சனாதன எதிர்ப்பு விவகாரம் அதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. சனாதனத்தை டெங்கு மலேரியாவோடு ஒப்பிட்டு அதை ஒழிக்க வேண்டும் என உதயநிதி முன்னர் பேசியிருந்த பேச்சு இந்தி கூட்டணியினரை சங்கடத்தில் ஆழ்த்தியிருந்தது. இந்த சூழலில் வடமாநிலங்களில் முதல்வர் திரு ஸ்டாலின் பிரச்சார திட்டத்தை திமுகவின் மூத்த எம்பி தயாரித்திருக்கிறார். அதை கூட்டணி தலைவர்களுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார். வடமாநிலங்களில் முதல்வர் திரு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டால் அமைச்சர் உதயநிதியின் சனாதனம் குறித்த சர்ச்சை பேச்சை பாஜக தலைவர்கள் கிளப்புவார்கள். அதனால் பெரும்பான்மையாக இருக்கும் இந்துக்களின் ஓட்டுகள் இந்தியா கூட்டணிக்கு எதிராக திரும்பிவிடும் வாய்ப்பு இருப்பதாக திமுகவின் மூத்த எம்பியிடம் கூட்டணி தலைமை தெரிவித்திருக்கிறது. திமுக தலைவர்களின் பிரச்சாரம் வடமாநிலங்களில் தேவையில்லை என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் ராகுலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய ஸ்டாலின் அவர்கள் செல்லவில்லை. கர்நாடக மாநிலத்தில் தமிழர்கள் கணிசமாக வாழும் தொகுதிகளிலும் காவிரி நீர் பிரச்சனையை காரணம் காட்டி பிரச்சாரத்திற்கு அழைக்கவில்லை என்று செய்திகள் கூறுகின்றன. இந்த காரணங்களால் பிரச்சார செய்திகளுக்கு பதிலாக முதல்வர் கொடைக்கானலில் என்ன விளையாட்டு விளையாடினார், எப்படி விளையாடினார், மக்களோடு எப்படி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார் என்று பதிவுகளை வெளியிட்டு அடிமைகள் புலங்காகிதம் அடைந்து வருகின்றனர். தமிழகத்தில் கடந்த 3 வருடங்களில் நடந்த எத்தனையோ பிரச்சனைகளில், சட்டம் ஒழுங்கு குளறுபடிகளில் இதுவரை முதல்வரும் அமைச்சர்களும் தமிழ் திரையுலகமும் கொத்தடிமைகளும் எத்தனை பிரச்சனைகள் குறித்து உண்மையை பேசியிருக்கிறார்கள். குறைந்தபட்சமாக ஆம் பிரச்சனை நடந்திருக்கிறது, சரி செய்கிறோம் என ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா என்பதையாவது மக்கள் புரட்டி பார்க்க வேண்டும். சாதி மதம் சனாதனம் இதை வைத்து மட்டும் வெறுப்புணர்வை தூண்டி அரசியல் செய்து வந்த 70 வருட திராவிடத்திலிருந்து விடுபட்டு மக்கள் மாற்றத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதே நமது ஆழ்ந்த விருப்பமாக இருக்கிறது. தாமரை வணக்கம். ஜெய்ஹிந்த்.